அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய நமது மார்க்க நிகழ்ச்சியினூடாக தௌபாவை பற்றிய ஒரு சில செய்திகளை நினைவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தௌபா என்பது பாவ மீழ்ச்சி பெறுதல். நாம் செய்துகின்ற பாவங்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை விட்டு தூரமாகக்கூடிய பாவங்களிலிருந்து அல்லாஹ்வோட பாவ மீழ்ச்சி பெற வேண்டும், தௌபா பெற வேண்டும். தௌபா பெறாத நிலையில் மனிதன் மரணிப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான முறையில் எச்சரித்தார்கள். எனவே பாருங்கள், அல்லாஹ் தஆலாவும் கூட இந்த தௌபாவை பற்றி ஏராளமான அல் குர்ஆன் வசனங்களை கூட அல்லாஹ் தஆலா சொல்லுவான். குர்ஆனில் என்ன சொல்லுகிறான்? வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி வ யஅஃபு அன் ஸய்யிஆத்தி வ யஅலமு மா தஃஅலூன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தஆலா உங்களுடைய தௌபாக்கள், அவருடைய அடியார்களுடைய தௌபாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். நீங்கள் செய்யக்கூடியவைகள் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற செய்தியை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். ஆகவே தௌபா என்பது பாவத்தில் மீழ்ச்சி பெற வேண்டும். பாவ மீழ்ச்சி பெறாமல் அல்லாஹ்வுடைய நாம் சந்திக்க முடியாது என்ற செய்தியை இந்த குர்ஆன் வசனங்கள் சொல்லுகிறது. அதே போன்று பாருங்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள்? ஐயதூபல் அப்து மினல் அமலி ஸய்யிஇ சும்ம லா யஊது இலைஹி அபதன். ஒரு மனிதன் பாவத்தை மீழ்ச்சி பெற்று விட்டானேயானால், தௌபா செய்து விட்டானேயானால் அதில் மீண்டும் அதில் நுழைந்து விடக்கூடாது, திரும்பக்கூடாது என்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தௌபாவினுடைய நிபந்தனைகளை பார்த்தோம் என்று சொன்னால் என்ன? முதல் நிபந்தனை என்ன? அல் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்றேன் என்கின்ற அந்த உள தூய்மை இருக்கப்பட வேண்டும். இரண்டாவது அன்னதும் அலாமா ஃபாத்தமினது துனூப், பாவத்துக்காக வேண்டி செய்த பாவத்துக்காக வேண்டி வருத்தப்படுவது, கவலைப்படுவது. அடுத்த மூன்றாவது என்ன? அல் இக்லா அன் தன்பி வல் மஅசியதி ஃபௌரன், செய்த பாவத்தை விட்டு உடனடியாக கலண்டு விட வேண்டும், மீண்டு வந்து விட வேண்டும். அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருந்தால் அல்லாஹ்வோட பாவமன்னிப்பை பெற வேண்டும். அடியார்களோடு சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருக்குமே ஆனால் அந்த அடியாரோடு சேர்ந்த பாவம் மன்னிப்பு கேட்டதன் பின்னால் நாம் அல்லாஹ்வோடு மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும். இது அடியாரோடு சம்பந்தப்பட்ட உரிமை சார்ந்த விஷயமாக இருப்பதன் காரணமாக. நான்காவது என்ன? அல் அஸ்மு ஸாதிக் அலா அதமில் ஆவுதத் இலைஹா ஃபில் முஸ்தக்பல், இதற்கு பிறகு அந்த பாவத்தில் நான் மீளவே மாட்டேன் என்று அல்லாஹ்விடம் உறுதிமாற்றம் பெற்றுக்கொள்வது, சொல்வது. அதே மாதிரி கடைசியாக என்ன? அல்லாஹ் தக்கூன கபல ஃபவாத் கபூலிஹா, அந்த தௌபாவை என்ன செய்யக்கூடாது? இதுக்கு நாம் பிற்படுத்தக்கூடாது. அந்த சூரியன் எதிர்த்து உதிப்பதற்கு முன்பதாக நாம் தௌபாவை செய்துவிட வேண்டும். அப்படி அந்த சூரியன் உதித்து விட்டேன்னு சொன்னால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலைசத்து தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத் கப்ல கால இன்னி துபுத்துல் ஆன், உயிர் தொண்டைக்குழியை அடைவதற்கு முன்பதாக தௌபா செய்துவிட வேண்டும் என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே நாம் தௌபாவை பாவமீழ்ச்சி பெற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோம். வல்லவன் அல்லாஹ் தஆலா மேலும் தௌஃபீக் செய்வானாக.